வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ ஐ ஃபீல் ஸோ ப்ரெட்டி டுடே. ரொம்ப அழகாக இருக்குது. லைக் ரொம்ப நாள் ஆச்சு நான் அந்த மாதிரி ஒரு எத்னிக் வேரில் ட்ரெஸ்அப் பண்ணி ஜார்ஜெட் பிளாக் கலர் டாப் மாதிரி போட்டிருக்கேன், குர்தா டாப் மாதிரி. இது வந்துட்டு டீனா கோட்டர் அப்படின்ற பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். யூ கேன் செக் தம் அவுட். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ இந்த போட்டிருக்க ஜுவல்லரிஸ் எல்லாமே வந்துட்டு நான் அந்த வீடியோவில் காட்டுவேன், என்ன வாங்கினேன், எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கினேன், அந்த மாதிரி. வீடியோவோட ப்ராப்பர் இன்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் ஒரு ஜுவல்லரி ஹால் தான் பார்க்க போகிறோம். வெஸ்டர்ன் ப்ளஸ் ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரிஸ் இது ரெண்டுமே கலந்து பார்க்க போகிறோம். ஆடிங் டு தட் அந்த ஜுவல்லரிஸை வந்துட்டு எப்படி அழகாக நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி ப்ரொடெக்டிவாக வச்சுக்கலாம் அப்படின்னு நான் காட்ட போகிறேன். லைக் ஜுவல்லரி ஆர்கனைசர்ஸ், ஜுவல்லரி பாக்ஸ், அந்த மாதிரி நிறைய வந்துட்டு வாங்கியிருக்கேன். அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் இந்த வீடியோவில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா அதோட லிங்க்ஸ் கீழே இருக்குது, முடிஞ்சு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. So yes, now without further delay, let's go in this video. The ஹாலோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு கடா பிரேஸ்லெட் அப்படின்னு தான் வாங்கியிருந்தேன். கடா பிரேஸ்லெட்டாக பேங்கிளா அதுதான் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு சிம்பிளாகவும் இருக்கணும், ப்ளஸ் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி அது என்ன போஹோ டைப்பில் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த பிரேஸ்லெட் வாங்கியிருந்தேன். லைக் நம்ம சாரீ ஆர் இந்த அவுட்ஃபிட்கே வந்துட்டு ரொம்ப பெருசாக போடாமல் ஃபுல்லாக ஒரு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆல்சோ இதில் இருக்க அந்த கொலுசு மாதிரி இருக்குல்ல, அது வந்துட்டு நல்ல ஒரு செயின் சவுண்ட் வேறு கொடுக்குது, நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இது வந்துட்டு நான் ஜெவரி பேர்ல்ஸ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இதோட ப்ரைஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 359 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஐம் நாட் ஷுர் இது வந்துட்டு 359 ருபீஸ்க்கு வர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஏரியாலலாம் நல்ல டிசைன் கொடுத்து தான் வச்சிருக்காங்க. இங்கே உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி பெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். 359 ருபீஸ்க்கு வர்த்தா அப்படின்னு தெரியல. இதை விட கம்மி ப்ரைஸ்க்கு உங்களுக்கு வேறு எதாவது கிடச்சிச்சின்னா எனக்கு வந்துட்டு சொல்லுங்கள். பட் எனக்கு வந்துட்டு இது பிடிச்சிருக்கு. பிகாஸ் என்கிட்ட இந்த மாதிரி இது எதுவுமே இல்லை, அதனால நான் இது டெஃபினட்டாக வந்துட்டு வச்சுட்டு தான் போகிறேன். அண்ட் ஆல்சோ இது இட் லுக்ஸ் பிட் ஸ்டர்டி, பல வருஷம் வந்துட்டு உழைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. நம்ம ஹாலோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ போட்டிருக்க இந்த பிரிட்டி ஜும்காஸ் தான். உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும் அது எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ட்ரஸ்ட் மீ, சுத்தமாக வெயிட்டாக இல்லை, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. பட் பார்க்க வந்துட்டு நல்லா ஸ்டர்டியாக நல்லா வெயிட்டாக காதில் தொங்குற மாதிரி இருக்குது. இட்ஸ் லுக் ஸோ பிரிட்டி. லைக் ஒரு ஆக்சிடைஸ் ஜும்கா வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக வாங்கலாம். கரெக்ட் சைஸு. என்னோட மூஞ்சி கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும், பட் என் மூஞ்சிக்கு வந்துட்டு கரெக்ட் சைஸில் இருக்குது. ரொம்ப டவுனாகவும் இல்லை, ரொம்ப அப்படி ஒட்டியும் இல்லை, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. மெயினாக வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பெரிய சைஸ் ஜும்காஸ்லாம் போடுறப்போ வெயிட் காது தொங்குமே அப்படின்னு தான் பார்ப்போம். வெயிட்லெஸ் ஆகுது, டெஃபினட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஜும்கா வந்துட்டு கோல்ட் ப்ளஸ் சில்வர் ரெண்டுமே கலந்து வரதுனால நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸு எந்த டைப் ஆஃப் ட்ரெஸ்க்கு போட்டாலுமே அழகாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இது வந்துட்டு XPNSV அப்படின்ற பிராண்ட் வாங்கியிருந்தேன். ஆன்டி டார்னிஷ் லைட் வெயிட் ஹேண்ட்மேட். வந்துட்டு ஆன்டி டார்னிஷ் அப்படின்றாங்க. நான் இன்னும் இதை பெருசாக யூஸ் பண்ணல. ஸோ இதுமேல்ட்டு தான் தெரியும் டார்னிஷ் ஆகுதா இல்லையான்ட்டு. அண்ட் இந்த ஜும்காவோட ப்ரைஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 296 ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இந்த சைஸ் ஜும்காஸ்லாம் அந்த ப்ரைஸ்க்கு தான் வரும். ஸோ ஃபைன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதிலே யூ ஹாவ் பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ். லைக் நீங்கள் இந்த லிங்க்குள்ளே இந்த ஜும்கா லிங்க் கொடுக்குறேன், அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா யூ காட் பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ உங்களோட ஸ்டைலிங் ஆர் உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்துட்டு என்ன கோ டு ஜும்காஸாக ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸில் வந்துட்டு இனிமேல்ட்டு பார்க்க போகிறீங்க. அவ்வளோ ப்ரிட்டி அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது. டெஃபினட்டாக வந்துட்டு நான் இதுக்கு வவுச் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் ஒரு கடா பேங்கிள் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் இந்த கடா பேங்கிள். ஆக்சுவலி நான் கவர்லாம் அப்படியே இது பண்ணிட்டேன். பட் கவர்லேருந்து எடுத்துட்டேனே கொஞ்சம் லைட்டாக கலர் மாறின மாதிரி இருக்குது. ரொம்ப வளையல் மாதிரியும் போடக்கூடாது, பட் ஸ்டில் கையில் ஏதாச்சும் போடணுமே அப்படியே ஒரே ரீசனுக்காக வந்துட்டு இந்த பேங்கிள் வாங்கியிருந்தேன். உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் 2.4 inches வாங்கியிருந்தேன். ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு இதை வெஸ்டர்ன் வேர்க்கும் போடலாம், இல்லை ட்ரெடிஷ்னல் வேர்க்கும் போடலாம், அந்த மாதிரி இதுவாக தான் இருக்குது. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஐ ஜுவல்ஸ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். இதே இதில் வந்துட்டு நான் சில்வர் கலரும் வாங்கியிருந்தேன். பட் சில்வர் வந்தது என்னமோ வந்துட்டு தனித்தனி பேங்கிள்ஸாக வந்துச்சு. ஸோ ஐ ஹேட் டு ரிட்டர்ன் இட். பட் இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வச்சுக்கிட்டேன். லைக் உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும் ஃபுல் பேங்கிள் ஏதோ போட்டிருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு ஒரு ஸ்ப்ரிங் டைப்பில் வந்துட்டு உங்களுக்கு வருது. இட் லுக்ஸ் பிரிட்டி குட். இதை வந்துட்டு நான் 299 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நான் மல்டிபிள் ஜும்காஸ் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஸோ லைனாக ஒன்று ஒன்றா வந்துட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். கியூட். ஸோ இந்த ஜும்கா வந்துட்டு ஒரு சில்வர் டோன் ஜும்கா. லைக் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு ஒயிட்டிஷ் மெட்டீரியலில் வந்துட்டு இருக்குது. லைக் நீங்கள் ஒயிட் கலர் இது போடுறீங்க, இல்லை வந்துட்டு இதுக்கே ஆக்சுவலி நல்லா இருக்குது. லைக் பளிச்சுன்னு தெரியுது இல்லை காதில் போட்டிருக்கிறது, செம்ம ப்ரிட்டியாக இருக்குது. மோர் ஆஃப் சில்வர், இது வந்துட்டு ஒயிட்டிஷாக தான் இருக்குது. மேபி இதை வந்துட்டு நம்ம சில்வர் சொல்லலாம். பட் இப்போ உங்களுக்கு கலர் கம்பேர் பண்ணால் தெரியும் இது ரொம்ப ஒயிட்டிஷ் டோனில் இருக்குது. காலேஜ்லாம் போட்டுட்டு போக செம்ம பர்ஃபெக்டாக இருக்கும்.
கரெக்ட் சைஸில் இருக்குது, குட்டியாக க்யூட்டாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு நான் ஜெவரி பேர்ல்ஸ் அப்படின்ற பிராண்ட்ல தான் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு ஆன்டிக் சில்வர் டோன் ஜும்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜும்காஸை கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது, ரொம்ப வெயிட்டால லைட்டாக கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ஜும்காலே வந்துட்டு கீழே குட்டி குட்டி ஒயிட் பேர்ல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹூப் டைப், எனக்கு பர்சனலி ஹூப் டைப் ஜும்காஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், அதனால தான். பட் நம்ம இந்த பெரிய பெரிய ஜும்காஸ் வாங்குறப்போ ஹூப் டைப் வாங்கினா நம்ம காது பிஞ்சு போயிடும். ஸோ அதனால அதுக்கு மட்டும் போக மாட்டேன். இந்த மாதிரி சின்ன ஜும்காஸ் வாங்குறப்போ முக்காசி ஹூப் டைப் ஜும்காஸ் இருக்க மாதிரி பார்த்துப்பேன். ஸோ இதே நான் என்ன ப்ரைஸிங்க்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 235 rupees. நம்ம ஹாலோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷைனிங் டிவா அப்படின்ற பிராண்ட்லேருந்து சில கோல்டு ஜுவல்லரிஸ் வாங்கியிருந்தேன். எல்லாமே ஒரு ஸ்டேட்மெண்ட் பீசஸ் மாதிரி தான் வாங்கியிருந்தேன். 2 செட்டாக வாங்கியிருந்தேன். 3 பெரிய சைஸ் இயரிங்ஸு, 3 வந்துட்டு ஸ்டட் டைப்பில் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு செட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் இயரிங்ஸ் கொடுத்துருந்தாங்களா. இது வந்துட்டு பின்னாடி இப்படி வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி, இது லைட்டாக கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அவ்வளோ ஈஸியாக மூவ் ஆகலை. ஸோ நீங்கள் பார்த்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பிகாஸ் சம்டைம்ஸ் இந்த இது வந்துட்டு உடஞ்சிடும். அப்படி உடஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தனியாக இதை மட்டும் யூஸ் பண்ணி அப்படியே ஒரு ரப்பர் மாதிரி வச்சு நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் ஐம் சேயிங் லைக் அது மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. பட் டிசைன்ஸ்லாம் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் செட்டில் லூப் இயரிங்ஸும் சரி, இந்த ஸ்டட்டும் சரி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. க்யூட்டாக பட்டர்ஃப்ளை வச்சுலாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் செகண்ட் செட் ஆஃப் இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட டிசைன்ஸ் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. இது ஏதோ ஃப்ளார் மாதிரி இருக்கு, இதெல்லாம் வந்துட்டு ஸ்பைரல் டைப்பில் இருக்குது. அண்ட் பட் செகண்ட் பேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செட் ஆஃப் இந்த மாதிரி பெரிய இயரிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டட் டைப்பில் வந்துட்டு அதே மாதிரி 3 கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துமே பேர்ல் அண்ட் இந்த செட் வந்துட்டு சேம் தான். இதில் வந்துட்டு ஹார்ட் கொடுத்துருக்காங்க, அதில் வந்துட்டு பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்காங்க. கலர் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் போகுமா அதை பற்றிலாம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம கரெக்டாக ப்ரிசர்வ் பண்ணால் ஒரு 3 to 6 months வரைக்கும் தாங்கும். அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு இந்த ஷைன் இருக்காது. பட் ஸ்டில் நீங்கள் வந்துட்டு காப்பர் டோனில் மாறிடும், அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இயரிங் செட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து 337 rupees கொடுக்குறாங்க. அண்ட் இதுலேயே நிறைய காம்போஸ் அவைலபிளாக இருக்குது. இல்லை நீங்கள் தனித்தனியாக வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கோல்டு ஜுவல்லரிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக 2 வாங்கியிருந்தேன். நீங்கள் தனித்தனியாக வாங்கிக்கலாம். யூ கேன் செக் தம் அவுட். ரெண்டும் சேர்த்து 337 rupees கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர்ட் நெக்லஸ் வாங்கியிருந்தேன். 4 நெக்லஸ்மே வந்துட்டு நான் வேம்லே அப்படின்ற பிராண்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த லேயர் நெக்லஸ் பற்றி பார்ப்போம். நான் ஆக்சுவலி ஒரு வேற லேயர் நெக்லஸ் தான் வாங்கியிருந்தேன். பட் அதுக்கு பதிலாக வந்துட்டு இது வந்துடுச்சு. பட் வந்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்றதுக்காக இது வச்சுக்கிட்டேன். இல்லை க்யூட்டாக வந்துட்டு பட்டர்ஃப்ளைஸ் போட்டு லேயர் நெக்லஸ் இருக்குது, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ் டைப்லலாம் போடுறீங்க, இல்லை வி நெக் டைப்ஸ்லாம் போகிறீங்கன்னா சூப்பர் ப்ரிட்டியாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் என்னன்னு தெரியல. பட் நான் ஆர்டர் பண்ணோட ஒரு ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 196 rupees. இன்னும் அரௌண்ட் இந்த ப்ரைஸில் தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 2 layer ஜுவல்லரி. இது மோஸ்ட்லி நம்ம வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் போட்டோம்னா செம்ம யூனிக்காக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு இதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இதோட ஹைட்மே வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு. நான் இதுவுமே வேம்லி பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். அண்ட் 192 rupees வாங்கியிருந்தேன். ரொம்ப ப்ரிட்டியான நெக்லஸ். முன்னாடி இந்த பிராண்டில் நான் சில நெக்லஸ் வாங்கியிருக்கேன், எதுவுமே கலர் அவ்வளோவா போகல. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைக் ஸ்வெட் ஆர் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பட்டுச்சுன்னா டெஃபினட்டாக கலர் போயிடும். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக்லஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இது வந்துட்டு ஒரு டபுள் லேயர்டு. பட் எப்படி இதை மாட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்படி தான் இருக்குது நெக்லஸ்ஸு. ஸோ இது ஒரு சின்ன ராட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை இதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம இதை வெளியில் எடுத்து விட்டுட்டோம்னா அப்படியே வந்துட்டு இது நெக்லஸ் மாதிரி மாறிடும். இது ரொம்ப லைட்டாக சோக்கர் டைப்ஸில் வந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இஃப் கழுத்துலாம் பெருசாக இருக்குன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் சோக்கர் மாதிரி இப்படி நிற்கும். எனக்கு கழுத்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கனால லைட்டாக ஃப்ளோ ஆகுற மாதிரி இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸிங் என்ன பார்த்தீங்கன்னா இதுவுமே அகைன் 196 rupees வாங்கியிருந்தேன். எல்லாமே வந்துட்டு அரௌண்ட் 200 rupees தான் வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக வர்த் த மணி அப்படின்னு தான் நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது கூட இன்னொன்று வாங்கியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் லேயர் நெக்லஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த நெக்லஸ்லேயே என்ன பெரிய பிரச்சனைனா இதுங்களை வந்துட்டு டீடாங்கிள் பண்ணுறதே ரொம்ப ஒரு கடுப்பான வேலையாக இருக்கும். இப்போ தான் எடுத்து விட்டேன், அகைன் இப்படி மாட்டிச்சு. பார்த்து இதை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நான் இப்போதைக்கு டீடாங்கிள் பண்ணுற மாதிரி இல்லை, அப்படியே காட்டுறேன். அண்ட் இதோட ப்ரைஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 199 rupees. ஹாலோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கலர்டு ஜும்காஸ் வாங்கியிருந்தேன். மீனாக்காரி ஜும்காஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டிசைனில் வந்துட்டு 3 கலர்ஸ் வாங்கியிருந்தேன். எல்லோ, ரெட் அண்ட் க்ரீன். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூட்டான லைக் மேட்சிங்காக ஜும்காஸ் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் நிறைய இந்த மாதிரி ஹூப் ஜும்காஸ் தான் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை டெஃபினட்டாக நீங்கள் வந்துட்டு காலேஜுக்குலாம் போட்டுட்டு போகலாம், ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ரொம்ப நம்ம பெருசாக ஏதோ ஜும்கா போட்டிருக்கணும் தெரியாது.
சட்டிலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த 3 கலர்ஸில் வந்துட்டு எனக்கு ரெட் கலர் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெட் வந்துட்டு பயங்கரமாக எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அண்ட் எல்லோ வந்துட்டு ஆப்வியஸ்லி பிரைட்டாக இருக்கும். க்ரீன் மட்டும் லைட்டாக டல்லாக இருந்துச்சோ அப்படின்ற ஃபீல் வந்துச்சு. பட் ட்ரெஸ்ஸோட போட்டால் வந்துட்டு நல்லா மேட்ச் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு இதை எல்லோ சைன்ஸ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3மே சேர்த்து 379 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. என்ன ஆக்சுவலி ஒரு டைம் அமேசான் ஸ்கேம் பண்ணிடுச்சு. இந்த ஒரு செட் ஆஃப் ஜும்காவே நான் ஒரு டைம் 500 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருந்தேன் மென்டல் மாதிரி. ஏன்னா அந்த டைமுக்கு தான் இந்த மாதிரி டைப் ஆஃப் ஜும்காஸ் வந்துட்டு வருது. ஸோ ரொம்ப ரேராக இருந்துச்சு, ப்ளஸ் காஸ்ட்லியாக வேறு இருந்துச்சு மற்ற ப்ரைஸிங் கம்பேர் பண்ணால். ஸோ அதனால் நான் இதை வந்துட்டு ஒரு பிங்க் கலர் ஜும்கா இருக்கும் இந்த ப்ரைஸ் கொடுத்து வாங்கிட்டேன். பட் நீங்கள் வந்துட்டு இதை டெஃபினட்டாக செக் பண்ணலாம். இந்த 3 கலருமே வெர்சடைல் கலர்ன்றனால நீங்கள் டெஃபினட்டாக செக் பண்ணி பார்க்கலாம் ஃபார் 379 ருபீஸ். ஜுவல்லரிஸ் வந்துட்டு அவ்வளோதான். ஜுவல்லரிஸ் வந்துட்டு இவ்வளோ தான் நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஜுவல்லரி ஆர்கனைசர்ஸ் அதெல்லாம் சொல்லியிருந்தேன்ல, ஃபர்ஸ்ட் இந்த ஜுவல் ஆர்கனைசர் தான் வாங்கியிருந்தேன். லைக் இது மெயினாக நான் எதுக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஜுவல்லரிஸ் தான் இப்போ நம்ம காட்டணும்ல செயின்ஸ் ஆர் பெரிய பெரிய சைஸ் கம்மல்லாம் போடுறதுக்கு இது கம்பார்ட்மெண்ட் வந்துட்டு இந்த அளவு தான் இருக்கும். ஸோ கரெக்டாக இருக்கும் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். நான் ஆல்சோ இதுலேயே வந்துட்டு 3 லேயர்ஸ் அவங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 3 லேயர்ஸ் வந்துட்டு அதில் கொடுத்துருக்காங்க. இல்லை நான் ஜுவல்ஸ் போட்டுட்டு இப்போ காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக வந்துட்டு செட் பண்ணிட்டேன். சைடில் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் நான் என்னென்ன எப்படிலாம் வந்துட்டு செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தனியாக அதை ஜும்காஸ் போடுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஜுவல்ஸ் போடுறதுக்கு நான் ஆல்ரெடி ஜும்காஸ் போட வேறு இது வச்சுருக்கனால இதை வந்துட்டு இந்த மாதிரி ஜுவல்ஸ் போடுறதுக்கு வாங்கியிருந்தேன். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இதுவாக இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருக்குது. இதோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பிளாஸ்டிக் 3 லேயர் 18 கிரிட் ஸ்கொயர் போர்ட்டபிள் டிரான்ஸ்பரண்ட் ஸ்டோரேஜ் டேச்சபிள் பாக்ஸ். லைக் நீங்கள் உள்ளே வந்துட்டு அவங்க கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்களே அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நீங்கள் ஒரே பாக்ஸாகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் நீங்கள் இது ஜுவல்லரிஸ் ஆர் ஹேர் கிளிப்ஸ் அந்த மாதிரி என்ன சின்ன சின்ன பின்ஸ் சேஃப்டி பின்ஸ் போட்டு வச்சுக்கலாம். மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிலாம் நீங்கள் இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக அது பயங்கரமாக யூஸ் ஆகும். ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் சேஃப்டி பின்ஸ் ஒரு இல்லை ஹேர் பின்ஸ் நிறைய நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா அதுக்கெலாம் போட்டுட்டு போகிறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ பாட் இட் ஃபார் ஜஸ்ட் 125 ருபீஸ். பயங்கரமான பர்ச்சேஸாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி வாட் இஸ் தட் இது பவுச்சுன்னு சொல்லலாமா, பவுச் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வாங்கின பர்பஸ் வந்துட்டு நான் ஃபுல்லாக என்னோட பெரிய பெரிய சைஸ் ஜும்காஸ் இப்போ இதெல்லாம் போட்டுட்ருக்கோம்ல இது வந்துட்டு நார்மல் ஜும்கா பாக்ஸில் பத்தாது. ஸோ அந்த மாதிரி ஜும்காஸ்லாம் போடுறதுக்கு தான் இந்த பவுச் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும். இதை அரேஞ்ச் பண்ணும்போது வீடியோ எடுத்தேன், அதை நான் போட்டு காட்டுறேன். ஃபுல்லாகவே வந்துட்டு பெரிய சைஸ் ஜும்காஸ் தான் உள்ளே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆனால் ஆல்சோ சில குட்டி குட்டி செயின்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரியும் வச்சுருக்கேன். சின்ன சோக்கர் டைப்ஸ்லலாம் செயின் இருக்கும்ல அந்த மாதிரியும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ மல்டி பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக இல்லை 10 பவுச்சஸ் இருக்குது. அண்ட் இதோட மெட்டீரியல் மேட்ச் வாட்டர் ப்ரூஃப் அண்ட் நல்ல ப்ரொடெக்டிவாக இருக்கும் உங்கள் ஜுவல்ஸ் எத்தனை வருஷம் ஆனாலுமே. நம்ம என்ன தான் காஸ்ட்லியாக ஜுவல்ஸ் வாங்கினாலும் அதில் வந்துட்டு அது ஆன்டி டார்னிஷ் அது இதுன்னு போட்டிருந்தாலும் ஒழுங்காக ப்ரிசர்வ் பண்ணலன்னா அப்படியே நாஸ்டி ஆகிடும். ஸோ அதனால இந்த மாதிரி பவுச் வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அண்ட் இதை வந்துட்டு நான் 495 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் ஒரு பவுச் வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் அது. இது வந்துட்டு ஃபுல்லாக பெரிய சைஸ் நெக்லஸ் போட்டுக்கிற மாதிரி. ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாக பெரிய சைஸ் நெக்லஸ் வந்துட்டு போட்டுக்கிற மாதிரி. நான் இதில் ஃபுல்லாக ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரிஸ் வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன். இதுவுமே இதே சேம் ப்ரைஸிங் தான் வாங்கியிருந்தேன். நான் இதோட லிங்க் இப்போ கிடச்சிச்சின்னா நான் கீழே போடுறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நாளாக வந்துட்டு இதே மாதிரி இன்னொன்று வாங்கணும்னு நினச்சிட்டு ஃபைனலி அந்த இது வாங்கிட்டேன். மேபி இதே மாதிரி நெக்லஸ் போடுறதுக்குமே இன்னொன்று வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு ஜுவல்லரிக்கு வாங்கினது. அண்ட் இன்னொன்று என்ன நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் ட்ராவல் பவுச் அப்படின்னு சொல்லாமா அந்த மாதிரி ஒரு பவுச் வாங்கியிருந்தோம். காஸ்மெட்டிக் ட்ராவல் பேக் கரெக்டாக சொல்லணும்னா. ஸோ அதை தான் நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ இஸ் ஓப்பன் பண்ணால் நமக்கு இப்படி இருக்குது. நான் இன்னும் எதுவுமே யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இந்த சைட் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு பெரிய பெரிய திங்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு அந்த சைட் கம்பார்ட்மெண்ட்ஸும் குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாச்சும் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்க. இந்த பக்கம் 2 இருக்குது. அண்ட் அது இல்லாமல் நடுவில் வந்துட்டு நம்ம இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ப்ரஷ் மாதிரி போட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்கும். நாட் ஓன்லி ஃபார் ட்ராவல். ஸோ ஷூட் பண்ணுறீங்கன்ற பட்சத்துக்கு கூட நம்ம காம்பேக்டாக இதை எடுத்துகிட்டு போயிடலாம். லைக் கசன்னு அந்த இடத்துல வந்துட்டு எடுத்து வச்சு எல்லாத்தையும் பண்ணலாமல் உள்ளேயே நமக்கு கரெக்டாக இருக்கும். எது வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் யூஸ் பண்ணி பார்க்கல.
நான் ஆல்சோ சொல்கிறாங்க நம்ம இப்படி தலைக்கீழே எதாவது போட்டால் கூட இது அப்படியே ஸ்டே ஆகும், பிளேஸ்லேயே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஃபோட்டோவில் பார்க்க ரொம்ப ஸ்டர்டியாக ஒரு டைட்டான பாக்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்தது என்னமோ ஒரு பவுச் டைப்பில் தான் வந்திருக்கு. நம்ம ப்ராடக்ட்லாம் வச்சுட்டா இதுவாகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதோட ப்ரைஸிங் வந்துட்டு 699 rupees கொடுத்துருக்காங்க. 699 rupeesக்கு இது வந்துட்டு அவ்வளோ ஒர்த் இல்லைன்ற மாதிரி தோணுது. பிகாஸ் ஆஃப் திஸ் ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருக்குது. ரொம்ப நாள் உழைக்குமான்னு தெரியல. அஃப்கோர்ஸ் இதை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண போகுது இல்லை. பட் ஸ்டில் இந்த ப்ரைஸிங்க்கு வந்துட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கே அப்படின்னு. கலர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதிலே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் வந்துட்டு ஒரு யூனிகார்ன் டைப் கலரில் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இஃப் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். இல்லை இதுலேயே பெட்டர் ப்ரைஸ் நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கி வச்சுருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க, நானும் அதை போய் செக் பண்ணுறேன். ஸோ யா, கியூட்டி மிரர். எஸ், இந்த மிரர் தான் நம்ம வந்துட்டு வாங்கியிருந்தோம். ரொம்ப குப்பையாக இருக்குது டேபிள். பின்னாடியே வந்துட்டு ஒரு குட்டி இது மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஹைட் வேணுமோ நீங்கள் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஆக்சுவலி நான் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணுற இந்த இடத்துல வந்துட்டு மிரர் கிடையாது. இது ஆக்சுவலி ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு என்னோடய வேனிட்டி டேபிள் அது இப்போ மாறிடுச்சு. ஸோ அதனால எனக்கு ஒரு மிரர் வேணுமே இந்த இடத்துல அப்படின்றதுக்காக, ஒரு டேபிள் மிரர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக இந்த மிரர் வாங்கியிருந்தேன். சம்டைம்ஸ் மிரர் வந்துட்டு நம்ம மூஞ்ச பெருசாக காட்டும், லைக் ஒரு மாதிரி காட்டும் தெரியுமா, டிஃபார்ம்டாக காட்டும் தெரியுமா, அந்த மாதிரிலாம் காட்டாமல் அழகாக காட்டுது. இது வந்துட்டு நான் மினிசோ பிராண்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இதோட ப்ரைஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 189 rupeesக்கு இந்த மிரர் வாங்கியிருந்தேன். டெஃபினட்டாக வந்துட்டு சூப்பராக இருக்குது. ரொம்ப பார்க்கறதுக்கு வந்துட்டு ரொம்ப க்யூட். அண்ட் 189 rupeesனு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு மிரராக இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ எஸ், நம்ம ஹாலோட லாஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்னா நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தேன். பட் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லாகவே வீடியோவிலே காட்டுறேன். பிகாஸ் இப்போ எடுத்து காட்ட முடியாது. லைக் ஒன்று வேணால் எடுத்து காட்டவா? ஓகே, ஒன்று மட்டும் எடுத்து காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸ் தான் நான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். 2 டைப் ஆஃப் பாக்ஸஸ் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்துட்டு 379 rupeesக்கு வாங்கியிருந்தேன், லைக் ஒரு செட்டு. அண்ட் இன்னொரு செட் வந்துட்டு 549 rupeesக்கு வாங்கியிருந்தேன். நீங்கள் போது மெட்டீரியல் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குது, நல்லா இருக்குது, அதெல்லாம் ஒரு குறையும் சொல்கிறதுக்கு இல்லை. என்ன பார்த்தீங்கன்னா சைஸிங் வந்துட்டு ரொம்பவே லைக் கொஞ்சம் மிஸ்லீடிங்காக அந்த மாதிரி இருந்துச்சு. நான் பண்ண தப்பு என்னன்னா, நான் மெஷர் பண்ணிலாம் பார்க்கல. அதில் லார்ஜ் ட்ரெயின் கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்ல லார்ஜாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் வந்ததே வந்துட்டு லார்ஜ் ட்ரேவே நம்ம ஹேண்ட் சைஸ்க்கு தான் இருக்கும் போல். அந்தளவுக்கு தான் அந்த ட்ரேயோட லென்த் அண்ட் வித் இருக்குது. ஸோ கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ஸோ மேபி நீங்கள் பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு வச்சுக்கணும், லார்ஜ் ட்ரேவே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ரொம்ப குட்டி குட்டியாக கிளிப்ஸ் போட்டுக்கணும், ஹேர் பின்ஸ் போட்டுக்கணும், சேஃப்டி பின்ஸ் இந்த மாதிரி பட்சத்துக்கு வந்துட்டு குட்டி டப்பா வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு நான் சேஃப்டி பின்ஸ், ரப்பர் பேண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். என்ன சொன்னேன், இந்த வேனிட்டி டேபிளாக மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே அப்படியே இறஞ்சி கடந்துச்சு. அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கே செம்ம தலைவலியாச்சு. நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்லாம் போடுறேன். ஃபைனலி வந்துட்டு நம்ம அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். நாட் பண்ணி மேக்கப் திங்ஸ், நீங்கள் வந்துட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் டேபிளில் ரொம்ப அப்படியே அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு கூட நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இஃப் நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய திங்ஸ்லாம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கோ ஃபார் மீடியம் ஸ்கொயர் ஆர் லார்ஜ் ஸ்கொயருக்கு போங்க. பென்சில் போடுறதா இருந்தால் கூட நீங்கள் மீடியம் ஆர் லார்ஜ் ஸ்கொயருக்கு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த சைஸிங் வச்சு நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தோட லிங்க்ஸும் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வேணால் மெஷரிங் டேப் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்கலாம். ப்ரைஸிங்குமே வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுல. இந்த இத்தனை பாக்ஸ் வந்துட்டு இந்த ப்ரைஸிங்க்கு கொடுக்குறாங்கன்னா வர்த் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். மிச்சப்படி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இனிமே 4 பாக்ஸஸ் வேறு சைஸிங்கில் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த வாட்டி நம்ம அமேசானில் வாங்கின ப்ராடக்ட்ஸ். அப்படியே எனக்கு ஜாலியாக இருக்குது. லைக் நிறைய வந்துட்டு வாங்கியிருக்கோம், நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஹோப் டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இஃப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக் மீ நோ இன் கமெண்ட் செக்ஷன். அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எஸ், இதே மாதிரி வந்துட்டு வேறு வீடியோவில் பார்ப்போம். லைட் வேறு போயிட்டே இருக்குது. ஸோ இதே மாதிரி வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், டாடா.